அனைவருக்கும் வணக்கம். ஏஎஸ்ஆர் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பேசுகிற தலைப்பு 5 தலைப்பு பேசுகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு மானத்தை காப்பாற்றுறவங்க நெசவாளி. அவங்க பாவம் குமாரபாளையம், நாமக்கல் குமாரபாளையத்துக்கிட்ட கிட்னி இதெல்லாம் விற்கிறேன்னு டிவி நியூஸ்லலாம் பார்த்து மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நெசவு தொழிலாளிக்கு நம்மளால் முடிஞ்சது வாழ்க்கை கொடுங்க. கைத்தறிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது, மிகவும் நல்லது. ஃபஸ்ட்டு உடை, உணவு, அப்புறம் இருப்பிடம். அந்த உடையை கொடுக்குறவங்க நெசவாளிங்க. அவங்கள நம்மளால் முடிஞ்சது நம்ம வாழ வைக்கணும். பெண்களாகிய நம்ம தான் சக்தி. நம்ம வாழ வைக்கணும். நம்மளும் பருத்தி ஆடை உடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் பருத்தி பாவாடை தாவணி, கவுன் அந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும். நம்ம வீட்டு ஆண்களுக்கும் வேட்டி இந்த மாதிரி கையில் நெசவு செஞ்சதை பழக்கப்படுத்துங்க. காந்தியடிகளை கஷ்டப்பட்டு பாடுபட்டு மிகவும் பாடுபட்டு வாங்கின சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் அந்நிய நாட்டு துணியவே போட்டு எரிச்சாங்க அப்படி நம்ம நாடு. அதனால் இப்போ நம்மளால் முடிஞ்சது வாரத்தில் 4 நாள் ஆச்சும் கைத்தறி யூஸ் பண்ணி நெசவாளிகளுக்கு வாழ வைங்க. அடுத்தது 2வது, நம்ம நாட்டில் நெல் வேறு மலட்டுத்தன்மையுள்ள நெல்லெல்லாம் புதுசாக கொண்டு வராங்கன்னு விவசாயிங்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதுக்கும் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு மனித குலத்தை நம்ம காப்பாற்றுறது ஒவ்வொரு பெண்ணினுடைய கடமை. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சக்தி. நம்ம பூமி தாய். நம்ம ஏற்கனவே நான் பெண்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம தான் சக்தி. நம்ம தான் ஆண்களை விட ஒசத்தி. நம்ம நினச்சா நம்ம நாட்டை நல்ல வழிப்படுத்தி நம்ம சமுதாயத்தை, நம்ம மனித குலத்தை நல்லபடியாக வாழ வைக்கலாம். அந்த மாதிரி விவசாயத்தை பாதுகாக்கிறதும் நம்ம பெண்களாகிய நம்ம கடமை. நம்மளும் அதுக்காக குரல் கொடுக்கணும். அந்த மலட்டுத்தன்மையுள்ள நெல்லெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நல்ல பசி எடுக்கக்கூடிய அரிசியை விவசாயிகளை உண்டு பண்ண வச்சு விவசாயிகளையும் வாழ வைக்கணும், நம்மளையும் வாழ வைக்கணும். அதற்கான குரல் கொடுக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் குரல் கொடுக்கணும். 3வது, இந்த மணல் வெட்டுறதை வீடுங்கிறது கட்டடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கட்டடமே வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு பக்கம் தோண்ட 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 நம்ம இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு வச்சு எத்தனை உயிர் போகுது. நம்ம மனுஷங்க நம்மளை அறியாமல் நம்ம மனசு பதைக்குது. அந்த மாதிரி மண்ணை தோன்றதுக்கு வழி வகுக்காதீங்க. விவசாயத்தை வாழ வைக்கணும். அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் கம்பெனியை நம்மளால் முடிஞ்சது நம்ம எதிர்க்கணும். விவசாயிங்களுக்கு நம்மளும் துணை இருக்கணும். நமக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது. கார்போஹைட்ரேட், இந்த தந்தி டிவியில் ஒருத்தர் பேசினார். அந்த கார்போஹைட்ரேட் கம்பெனி வந்துச்சுன்னா அவ்வளோ மனித சமுதாயத்துக்கு அவ்வளோ கெடுதல் வருங்கிறாங்க. நோய் பயங்கரமான நோயெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்மளும் தடுக்கணும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கங்க. இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுங்க. நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நம்ம எதிர்காலம், நம்ம மனித சமுதாயம் வாழணும். நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாமே அவசியம்தான். ஆனால் ஆடம்பரம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இப்போயே டெல்லியில் எரிவாயு, பெட்ரோலெல்லாம் மூச்சு விடவே சிரமப்படுறோம். அதனால் கட்டடம் மட்டும் வாழ்க்கை இல்லை, கார் மட்டும் வாழ்க்கை இல்லை. அத்தியாவசியம்தான், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. நம்ம சமுதாயம் வாழ்கிறதுக்கு சுகாதாரமான காற்று, சுகாதாரமான உணவு, சுகாதாரமான இருப்பிடமும் அவசியம்தான். அதை உணர்ந்து பெண்களாகிய நாமும் சக்தி, நம்மளால் முடிஞ்சது என்னென்ன வழி செய்யணுமோ அதுக்கு குரல் கொடுக்கணும். நமக்கு என்னென்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் 5வது, நாயை ஒரு உயிரை காப்பாற்றுறது. நம்ம ஒரு உயிரை எவ்வளவு காப்பாற்றுறதுக்கு டாக்டர்ஸ் என்ன பாடுபடுறாங்க. கூடுமான வரைக்கும் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம்ல. மனிதனை விட எதுவுமே முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம். அந்த பேர்பட்ட மனித குலம் வாழ வைக்கிறத நம்ம காப்பாற்றணும். மனுஷ குலத்தை காப்பாற்றணும். மனுஷனை விட நாய் முக்கியம் கிடையாது. வாயில்லா ஜீவன் சொல்கிறோம். அப்படி பார்த்தா ஆடு வாயில்லாத ஜீவன், கோழி வாயில்லாத ஜீவன். அதை மட்டும் நம்ம சாப்பிட்றோம்ல, அதை நினச்சி பார்க்கணும். அதனால் நாய்ங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ட். மனிதன் உயிர் மிக முக்கியமானது. ஒரு குழந்தைங்க உயிர் பொதுவாகவே பச்சை பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் மனித உயிர் விலை மதிப்பில்லாதது. ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு மருத்துவர் என்ன பாடுபடுறாரு, அதை புரிஞ்சு தயவு செஞ்சு நடந்துக்கங்க. வீட்டில்
கொஞ்சறதுக்கு குழந்தைங்கள கொஞ்சங்க. குழந்தைங்க நிறையா பெற்றுக்கங்க, குழந்தைங்கள கொஞ்சங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பசுங்கன்னுக்குட்டி, கிளி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் உறுதுணையாயிருங்க. ஒவ்வொரு ஆடியோவிலையும் ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்கிறது, மனிதனாக பிறப்பதே மிகவும் அரிது. இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் சந்தோஷமாக வாழத்தான் நமக்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சு அதை காப்பாற்றி நம்ம சந்தோஷமாக ஒவ்வொரு மனிதனும், திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு டயத்தையும் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து நீண்ட ஆயுசோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும். இதில் எதுவும் குறை இருந்தால், உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.